உனக்கும் எதுவுமே நிரந்தரமில்லை. பிறகு எதற்காக நீ அழுகிறாய்? உன் கண்ணீரால் இங்கு காவியம் எழுத முடியாது. உன் அழுகையால் இங்கு யாருக்கும் பலனும் கிடையாது. பிறகு எதற்காக நீ அழுகிறாய்? இந்த உலகம் கால ஓட்டத்தின்படி அது ஓடிக்கொண்டுதான் இருக்கும். உனக்காக அது ஒருபோதும் நிற்காது, நின்று உன்னை நோக்கா, அது பார்க்கா. ஏனென்றால் உன் உப்பு கண்ணீரால் இங்கு யாருக்கும் எந்த ஒரு பலனும் கிடையாது. உனக்கு வருத்தம் இருக்கலாம், உணர்ந்து கொள்ள முடியும். உனக்கு வேதனை இருக்கலாம், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உன் அழுகையால் எந்த ஒரு பலனும் கிடையாது என்பதை நீ முதலில் அறிந்து கொள். உனது சோகத்திலிருந்து நீ வெளியே வந்துதான் ஆகும். இல்லை என்றால் நீ புதைந்து மட்டும்தான் போவாய். அதை மறந்து விடாது. நீ புதைந்த இடத்தில் புற்கள் மட்டும்தான் முளைத்து போகும். உன் முடிவை நீ மாற்றிக்கொள். இன்றிலிருந்து இப்போதே விழித்தல். உன் முடிவை மாற்றிக்கொண்டால் மட்டுமே உனக்கான வாழ்க்கை அங்கே காத்து கிடக்கும் என்பதை மறந்து விடாதே. நீ அழுவதால் எந்த ஒரு லாபமும் இங்கே கிடையாது. ஒரு சில வேளை உனது சொந்தமும் பந்தமும் நண்பர்களும் ஒரு சில காலம் உனக்கு ஆறுதல் கூறுவார். சலித்து போய் அவர்கள் கூட சில காலங்களில் கலண்டு விடுவார்கள். அதற்கப்புறம் உனது நிலை, நீ அழுவதால் உனக்கும் ஒரு பலனும் இல்லை, இந்த உலகுக்கும் ஒரு பலனும் இல்லை. உன் சோகங்களை எல்லாம் மூட்டை கட்டி தூரத்தில் ஒரு மூலையில் தூக்கி எறிந்து விட்டி உன் வாழ்க்கையை நீ வாழப்பார். உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மாற்றிச் செல்லப்பார். உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார். நீ அழுவதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீ எழுவதில் மட்டுமே உன் வாழ்க்கை சந்தோஷம் அடையும். மறந்து விடாது.